அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா வித் பாலா சீரியஸ் பார்ட் 7 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 to 6 ஒவ்வொரு பகுதியிலும் 25 வினாக்கள் நம்ம பதிவிட்டிருக்கோம். இந்த 25 கொஸ்டினை பார்க்காத நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்துருங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதான ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிஎன்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஎன்எஸ்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு படிக்கணும். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதுக்கு முன்னாடி போட்ட 6 பதிவு போட்டிருக்கோம். 6-25 அப்படின்னு வச்சோட 150 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். அந்த 150 கொஷின்ஸ்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ணுறோம் வாய்ப்பை. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் பிஎன்எஸில் ஒரு 2 கொஸ்டின் தப்பு, பிஎன்எஸில் ஒரு 2 கொஸ்டின் தப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் பார்க்குறப்ப நிறையா தப்பு வந்துடும். நான் ஏற்கனவே ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறது தான், ஒரு கொஸ்டின் ஈஸி அப்படின்னா 80 கேள்விக்கு 75 அடிக்கிறோம் அப்படின்னா அப்புறம் ஈஸி. 5 கொஸ்டின் ஈஸியாக கேட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த கொஸ்டினும் கிடையாது அப்படின்னா ஈஸி கிடையாது. எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப படிக்கணும், தெளிவாக படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐயோடைய கீ பாயிண்ட், சக்ஸஸோட கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கேள்வியை எப்போ கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன், அந்தளவுக்கு நம்ம படிக்கிறது தான் முக்கியமானது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் முதலில் எந்த மாநிலத்தில் பெண் காவல் பிரிவு முதலில் தொடங்கப்பட்டது? பாருங்கள், இந்தியாவில் முதலில் எந்த மாநிலத்தில் பெண் காவல் பிரிவு, பெண் காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையம், காவல்துறையில் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பெண் காவல் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எங்கே ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னா டெல்லியில் தான் ஏற்படுத்திருக்காங்க. ஓகேவா? முதல் மகளிர் காவல் நிலையம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே ஏற்படுத்தினாங்க? முதல்ல மகளிர் காவல் நிலையம். மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிறது வேறு, பெண்கள் காவல்துறைக்கு சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது வேறு, பெண் காவல் பிரிவு அப்படிங்கிறது வேறு. அடுத்து பாருங்கள், இதுதான் முழுவதும் பெண் காவலர்களை கொண்ட மகளிர் காவல் நிலையம். இந்தியாவில் முதலில் எந்த மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஆன்சர், கேரளா. ஓகேவா? கொஞ்சம் கொஸ்டின் என்ன பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படித்து வச்சிங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நோட்டு ஒன்று போடுங்க. நோட்டு போட்டு ஒரு 5 கேள்வி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதி வைங்க. நல்லா தெரிஞ்சு வச்சு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்ஏவுக்கு 10 கேள்வி. இந்த பிஎஸ்ஏவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை மட்டும் நீங்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் தமிழ் இங்கிலீஷும் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ. நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. நான் லாவில் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. எஸ்ஐ ஆகிட்டோம் அப்படிங்கிறது தான் அது விஷயம். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, சக்ஸஸ் கிடையாது. ஓவரால் என் நேம் வந்துட்டு அப்படிங்கிறது தான் அது சக்ஸஸ். இப்போ நான் லாவில் எவ்வளோ மார்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, ஓவரால். இந்த தமிழ், இங்கிலீஷ், அட்மினிஸ்ட்ரேஷன், பிஎஸ்சிஏ. நான் பிஎஸ்சியை உளுந்து படிப்போம். பிஎஸ்சியில் எல்லா செக்ஷனும் சொல்லுவோம். ஆனால் தமிழ்லேருந்து நான் ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா யோசிப்போம். ஏன்னா நம்ம தமிழே படிச்சிருக்க மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம், அதுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருக்க மாட்டோம், ஜெராக்ஸ் எடுத்துருக்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம தோல்விக்கான காரணங்கள். இந்த ஓவர் கம் அப்படின்னா இந்த இதுமாரி எதெல்லாம் நம்ம தடையாக இருக்கோ, தோல்விக்கான காரணமாக இருக்கோ, அதெல்லாம் மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். எந்த வருடம் கொல்லங்கோட்டில் முழுவதும் பெண்களால் நிறுவப்படும் காவல் நிலையம் செயல்படுத்த துவங்கியது அப்படின்னா 1973. ஓகேவா? பிஆர்எஸ் புக்கு படிங்க. அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்து பிஆர்எஸ் ஹெல்ப்லைன் நம்பர். இப்போ இந்த கேள்வியில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வரும், பார்த்துப்போம். சைல்டு ஹெல்ப்லைனு, உமன்ஸ் ஹெல்ப்லைன், அதே மாதிரி நம்பரு. ஆப்பு திட்டங்கள், காவலன் செயலி, காவலன் எஸ்ஓஎஸ், இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. 2022-23 பார்த்தீங்கன்னா காவலன் ஆப்பு, காவலன் எஸ்ஓஎஸ், ஏதாச்சும் புதுசாக ஸ்கீம் கொண்டு வராங்க, ஏதாச்சும் ஒரு கமிஷனரேட்டில் ஏதாச்சும் ஒரு திட்டங்கள், குற்றங்களை குறைக்கிறதுக்கு, குற்றவாளிகளை கண்காணிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வராங்க அப்படின்னா அது சம்மந்தமானதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கே தெரிஞ்சிடணும், அதான் முக்கியமானது. நான் நாளைக்கு படிப்பேன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது, இன்றைக்கே படிச்சிடணும். ஓய்வு பெறும் அரசு ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு முன்னர் அவரிடமிருந்து அரசுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகை ஏதும் இல்லை அப்படின்னு உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நமக்கு தெரியும், பொதுவாகவே நம்மக்கிட்டேருந்து ஏதாச்சும் அமௌண்ட்டை பிடிக்கணுன்னா என்ன பண்ணிவிடுவாங்க, உடனே பிடிச்சிடுவாங்க. நமக்கு ஏதாச்சும் அமௌண்ட் வரணும்னா வரும் வந்துக்கிட்டே இருக்கும். இதாக தான் சொல்கிறாங்க ஓய்வு பெறும் அரசு ஊழியர். பாருங்கள், ஓய்வு பெற போகிறாரு, அக்கௌண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, கிளியர் பண்ணுவாங்க.
அப்படிங்கிறப்ப அவர்கிட்டருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்ஓ 79. இந்தியாவில் உள்ள இதர மாநிலங்களின் காவல்துறையினர் உட்பட சார்நிலை காவல்துறையினருக்கான வெகுமதிகள். ஸோ வெகுமதிகள் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த இதில் இங்கே இருக்கிற ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ணலாம். இது வரது வாய்ப்பு இல்லை, இது வரது வாய்ப்பு இல்லை. 46 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெகுமதிகள். ஸோ 46 வெகுமதிகள் ஒரு ஆரம்பம். அப்போ ஆன்சர் என்ன தான் இருக்கும்? 56 தான் இருக்கும். இது மாதிரி ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும், எலிமினேஷன் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த சாப்டர் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதர மாநிலங்கள் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ அதர் டிபார்ட்மெண்ட்டு, அதர் ஸ்டேட்டு, அதிலேருந்து நமக்கு காவல்துறையினருக்கு வெகுமதிகள் எப்படி வழங்கணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ என்னென்னு பார்த்தோம்னா 56. ஒரு அமர்வு நீதிமன்றம், ஒரு செஷன்ஸ் கோர்ட்டு என்ன வகையான தண்டனைகளை வழங்க முடியும் அப்படிங்கிறது கேள்வி கிடையாது, வழங்க முடியாது அப்படிங்கிறது கேள்வி. ஸோ கேள்வியை பார்த்து வச்சுக்கணும். வழங்க முடியும் அப்படிங்கிறதா, வழங்க முடியாது அப்படிங்கிறதா. ஸோ வழங்க முடியாது. மரண தண்டனை வழங்கலாம், ஆயுள் தண்டனை வழங்கலாம், 10 ஆண்டுக்கு மேற்பட்ட தண்டனை வழங்கலாம், 6 ஆண்டு தண்டனை வழங்கலாம். வழங்க முடியாதா? அப்படி கிடையாது. ஏன் கேஸுக்கு ஏற்ற மாதிரி 6 ஆண்டு தண்டனை கூட வழங்கலாம்ல, ஏன் வழங்கக்கூடாதா? ஸோ 6 ஆண்டு தண்டனை என்ன ஆகிடும்? அமர்வு நீதிமன்றத்துக்கு வராது. வெரி குட். ஸோ 1, 2, 3 மட்டும். ஏன்னா இந்த தண்டனை பொறுத்து தான் அந்த குற்றங்கள் இந்த நீதிமன்றங்களை விசாரிக்கத்தக்கன. அந்த கேஸே செஷன்ஸ் கோர்ட்டு என்ன போகிறது கிடையாது, வரப்போகிறது கிடையாது. ஸோ ஒரு குழப்பற மாதிரி ஒரு கேள்வி தான் அது. இருந்தாலும் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தேவைகளுக்கு பிரேத மருத்துவ பரிசோதனை அறிக்கை மற்றும் பிரேத விசாரணை அறிக்கைகள் வழங்கப்படுவது. சென்னையில் யார் அப்படின்னு பார்க்குறோம். சென்னையில் காவல் ஆணையர் மற்றும் மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளர். அது பொதுவாக உள்ளதா, அது பார்த்தாவே தெரியுது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான கேள்விகள் இதெல்லாம். இதே மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா இதெல்லாம் வந்து காவல்துறையுடைய நிர்வாகம் சம்மந்தமான கேள்விகள். இப்போ ஆப்ஷனில் வந்து எஸ்பி, ஐஜி, டிஐஜி அப்படின்னு ஆப்ஷன் வந்தாவே அது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம். சட்டவிரோதமான கும்பலை கலைக்க முற்படும் போது முதலில் செய்ய வேண்டியது என்ன? களையும்படி நெறியுறுத்துவது, கண்ணீர் புகை பயன்படுத்துவது, தடியடி அல்லது தண்ணீர் பீச்சு அடிப்பது. இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? களையும்படி நெறியுறுத்துவது. ஓகேவா? ஸோ நீங்கள் கூடியிருப்பது சட்டவிரோதமான கூட்டம், நீங்கள் கலந்து செல்லுங்கள், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாப் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜி இருக்குது. மாப் சைக்காலஜி இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஒழுங்கு நடவடிக்கையின் முக்கிய கொள்கை, எதுக்காக இந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். தன்னை தற்காத்து கொள்ள போதிய வாய்ப்பு கொடுக்காமல் தண்டனை வழங்கக்கூடாது, தன்னை தற்காத்துக் கொள்ள வாய்ப்பு கொடுக்காமல் தண்டனை வழங்கலாம், வாய்ப்பு கொடுத்திருந்த போதும் தண்டனை வழங்கக்கூடாது, மேற்கூறிய எதுவும் இல்லை. ஸோ இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த நபருக்கு என்ன பண்ணணும், மெமோ கொடுப்பாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. இதுதான் வந்து முக்கிய கொள்கை, கான்செப்டே. அவங்களுக்கு போதிய வாய்ப்பு கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ முதற்கட்ட விசாரணை, விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் எவ்வாறு பெயரிடப்படுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாதி தரப்பு சாட்சி. முதற்கட்ட விசாரணையில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். பிஎஸ்ஏ 1 என்ன சொல்லுது, சரி 42ல் சப்கிளாஸ் 1 தான் என்ன சொல்லுது, முதல் விசாரணை, மறு விசாரணை, குறுக்கு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாமில் கேட்குறாங்க, பார்த்து வச்சுங்க. அரசு ஊழியரின் குற்றமுறு கெட்ட நடத்தைக்கான குற்றச்சாட்டு குறித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரசு ஊழியரின் குற்றமுறு கெட்ட நடத்தைக்கான குற்றச்சாட்டு குறித்து என்ன பண்ணலாம்? துறை ரீதியான நடவடிக்கை மட்டும்தான் இருக்கணும். காவல்துறையினர் மட்டும் குற்ற நடவடிக்கை எடுக்கலாம். ரெண்டுமே உடனடியாக துவக்கப்படும், மேற்கூறிய எதுவும் இல்லை. இரண்டுமே உடனடியாக துவக்கப்படும்.
ஓகேவா? அடுத்து பாருங்கள், அஞ்சலக அல்லது தந்தித்துறை அதிகாரியின் கைவசத்தில் உள்ள ஒரு பத்திரம் அல்லது வேறு பொருளை தேடுவதற்கான கட்டளையை வழங்க அதிகாரம் படைத்தவர் யார்? இது நம்ம படிச்சிருப்போம். இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்னா மாவட்ட நடுவர் அவங்க மட்டும்தான். ஒரு காவல் அலுவலர் குற்றவாளி என தீர்க்கப்பட்ட பிறகு என்ன நடைமுறை? ஒரு போலீஸ் 24 மணி நேரம் அவங்க வந்து சிறையில் இருந்தால் என்ன பண்ணிவிடுவாங்க? சஸ்பென்ஷன் பண்ணிவிடுவாங்க 24 hours. காவல் அலுவலர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கன்விக்ஷன் ஆகிடுது, கேஸ் நடந்து என்ன ஆகிடுது? சரி சரி ரைட்டு பாருங்க. சரி, எத்தனை மணி நேரம் அவர் வந்து சிறையில் இருந்தால் அவர் வந்து சஸ்பென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு காவல் அலுவலர் குற்றவாளி என தீர்க்கப்பட்ட பிறகு என்ன நடைமுறை அப்படின்னு சொல்கிற PSO 66. மகாத்மா காந்தி பதக்கம் எத்தகைய காவலர்களுக்கு வழங்கப்படுகிறது? குடிப்பழக்கம் இல்லாதவர், காவல்துறைக்கு தன்னை அர்ப்பணித்து நேர்மையாக உண்மையாக பணியாற்றுபவர், தம் அதிகார வரம்புக்கு உட்பட்ட இடங்களில் கள்ளச்சாராயத்தை குறைத்திருப்பவர், வெள்ளம் தீ போன்ற இயற்கை இழப்பாலிருந்து உயிர்களை காப்பவர். ஸோ மகாத்மா காந்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ணி வச்சிங்க அப்படின்னா, எந்த ரேங்க் முதல் எந்த ரேங்க் வரைக்கும் வழங்குவாங்க, எப்போது வழங்குவாங்க, எவ்வளோ ரிவார்டு பணி, எந்த பணி நம்ம தெரிஞ்சிச்சு, எவ்வளோ மணி அமௌண்ட்டு, எவ்வளோது ப்ரைஸ் எவ்வளோதுன்னு தெரிஞ்சு வச்சிங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக படித்து வச்சிங்க. கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணணும். ஒழுங்கின குறி ரொம்ப முக்கியமான கேள்வி. பிளாக் மார்க் எந்த அலுவலர் வரை பொருந்தும்? கொஞ்சம் கொஸ்டினை ரீட் பண்ணுறோம், கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ணலாம். பிளாக் மார்க் எந்த அலுவலர் வரை பொருந்தும் என குறிப்பிடப்படும் காவல் நிலைய ஆணை. சப்போஸ் தமிழ் கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கிலீஷ் கொஸ்டின் ரீட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ பிளாக் மார்க் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள், தலைமை காவலர் வரை. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா சைல்டு ஹெல்ப்லைன் மாரி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான உதவிக்கரம் தொலைபேசி எண் என்ன? ஸோ 1091. ஸோ வேறு என்னென்னலாம் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கோ என்ன பண்ணுங்கள் பார்த்து வச்சிங்க. நம்ம தனியாகவே ஒரு பதிவு என்ன பண்ணுவோம்? பதிவிடுவோம். தமிழக காவல்துறையில் மாநில பேரிடர் மீட்பு குழு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ 2012. அடுத்து பாருங்கள், தலைமறைவாகியுள்ள கெட்ட நடவடிக்கையாளரின் நடத்தினை தெரிந்து கொள்ள அனுப்ப வேண்டிய கைவிரல் ரேகை படிவம் என்ன கேட்டிருக்காங்க? தலைமறைவாகியுள்ள கெட்ட பேட் கேரக்டர் இருக்காங்கல்ல, அவன் நடத்தியே தெரிந்து கொள்ள படிவம் என்னன்னு பார்த்தோம்னா 133. ஸோ இது கேட்ட கேள்வி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. CCTVயோட ஃபுல் ஃபார்ம், சிப்ரஸோட ஃபுல் ஃபார்ம். ஸோ சிப்ரஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பண்ணுங்கள். கிரைம் அண்டு கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். எந்த காவல் நிலைய ஆணை பல்வேறு வகை குற்றங்களை தனித்தனியே வகைப்படுத்தியுள்ளது? MO மாடஸ் ஆப்ரண்டி. இதை பற்றி சொல்கிற காவல் நிலைய ஆணை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 741. ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த MO நிறைய சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், வன்முறையுடன் கூடிய கொள்ளை. இதை பற்றி சொல்கிற MO கிளாஸிஃபிகேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐயில் R, 1ல் R. ஓகேவா? அடுத்து பாருங்கள், யாருடைய ஆட்சி காலத்தில் முத்தாசிப் அல்லது பாஸ்தர் என்ற பதவிகளை உருவாக்கி கிராம பகுதியில் பாதுகாப்பு அலுவலருக்கு நியமித்தனர்? ஸோ முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த காவல்துறை அப்படிங்கிற ஒரு செட்டப்பை கொண்டு வந்திருப்பாங்க. காவல்துறையில் உளவு பிரிவு உருவாக்குனது யார் தெரியுமா? காவல்துறையில் உளவு பிரிவு. ஸோ 1903 உருவாக்கியிருப்பாங்க உளவு பிரிவு. காவல்துறையை உருவாக்குனது யார் தெரியுமா? காவல்துறையை உருவாக்குனது காரன்வாலிஸ் பிரபு. காவல்துறையில் உளவுத்துறை ஸோ 1903 பார்த்தோம்னா கர்சன் பிரபு வந்திருப்பார். ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். சாலை விபத்து வழக்குகளில் படிவம் 70 யாருக்கு நம்ம அனுப்புவோம் அப்படின்னா மாவட்ட காவல் அலுவலகத்திற்கு நம்ம வந்து அனுப்புவோம். பிணையில் விடக்கூடாததும் கைது செய்வதற்குரியதுமான ஒரு குற்றத்தை தம் முன்னிலையில் செய்கின்றவரை கைது செய்யும் தனிநபர் குறிப்பிட்ட நேரத்தில் அவரை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? ஸோ தனிநபர் கைது செய்தல் BNSS என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பண்ணுங்கள்.
இவர் அரெஸ்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா காவல் அலுவலர்கிட்ட என்ன பண்ணணும், நியர்பை உள்ள ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறோம். கைது செய்வதற்குரிய அல்லாத வழக்குகளில் நடுவர் புலன் விசாரணை செய்ய கட்டளையிட்டால், ஸோ நடுவர் புலன் விசாரணை செய்ய கட்டளையிட்ட பிறகு என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கைது செய்வதற்குரிய வழக்கு போன்ற என்ன பண்ணணும், விசாரணை செய்ய வேண்டும். அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. அதான் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, நடுவர் புலன் விசாரணை செய்ய கட்டளையிட்டால் என்ன பண்ணணும், ஒரு சம்மன் கேஸ் போலவே என்ன பண்ணதை விசாரிக்கணும், கைது செய்த வழக்கு போன்றே விசாரணை செய்யணும். ஸோ இந்த 25 கேள்விகள் இவ்வளோ முக்கியமானது. இந்த 25 கேள்வி நமக்கு தெரியாத கேள்வி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைங்க. இதே போல் நம்ம 6 பாட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அந்த 6 பாட்டில் உள்ள 25 கேள்வி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த கேள்வியும் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ இதே போல் ஒவ்வொரு பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்சி இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா குறி வச்சா தப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுமாதிரி என்ன பண்ணக்கூடாது, தப்பவே கூடாது. பிஎன்எஸ்னால் அதில் கேட்குற எல்லா கேள்வியும் ரைட்டு, பிஎன்எஸ்எஸ்னால் கேட்குற எல்லா கேள்வியும் ரைட்டு, பிஎஸ்சி எல்லாம் கரெக்டு, பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான போலீஸ் கொஷின் அதில் வேணால் 2-3 தப்பு பண்ணலாம். நம்ம கண்டிப்பாக 77 நம்ம என்ன பண்ணி ஆகணும், லாவில் எடுத்தாகும். நினச்சி பாருங்களேன், நீங்கள் மட்டும் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டே வந்துடுவீங்க. 77 வச்சுப்போம். ஸோ 79 அடிச்சிருக்காங்க லாவில். 77, சைக்காலஜியில் 40, ஜிகேயில் ஒரு 20, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஒரு 18. கூட்டி பாருங்கள், 5, 1, 8, 4, 12, 14, 15, 155. ஸோ லாஸ்ட் டைம் 156 தானே அது ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க். ஸோ இதில் நீங்கள் நல்ல மார்க், இந்த இதில் என்ன மார்க் கூட கொஞ்சம் கூட இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இதுதான் பெரிய வித்தியாசப்படுத்தும். ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்ட்லாம் எதை வித்தியாசப்படுத்திருக்கோம் அப்படின்னா இந்த ஜிகேயில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஜிகேலையும் நீங்கள் நெருக்கிருக்கீங்க, தமிழ் இங்கிலீஷ் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், மார்க்கு ஸ்டேட் மார்க் எடுக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக படிங்க. உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.